உபயோகப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான ஹயர் நிறுவனத்தின் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய 4 கதவுகள் கொண்ட புதிய ஃப்ரிட்ஜ் மற்றும் ஏஐ கண்ட்ரோலுடன் கூடிய ஏசி ஆகியவை அறிமுக நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள சேரா ஹோம் ஜங்ஷன் மையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஹயர் நிறுவனத்தின் பொது மேலாளர் ஆறுமுகம் கலந்து கொண்டு புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் ஆகியவற்றை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஹயர் நிறுவன பொது மேலாளர் ஆறுமுகம் கூறியதாவது, ஏஐ இருக்கு, மேக்ஸிமம் கூலிங் டெம்பரேச்சர் இருக்கு, -20 வரைக்கும் நம்ம இதில் பண்ண முடியும். வேற எதுலையும் இந்த ஃப்ரிட்ஜ்லையும் பண்ண முடியாது. ஏஐ எனேபிள் இருக்கு, கலர் பேனல் இருக்கு. நீங்க நம்ம வந்து வைஃபைல நம்ம கனெக்டர்ல ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சைட் பை சைடு. அண்ட் ஏர் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி சீரிஸ்ன்னு சொல்லி நியூ சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இட் இஸ் மோஸ்ட் ப்ரீமியம் அண்ட் பவர்ஃபுல் சீரிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 செகண்ட்ல வந்து உங்களுக்கு ரூம்ல உங்களோட கூலிங்கை ஃபீல் பண்ண முடியும். 6,000 வரைக்கும் வந்து உங்களோட கூலிங் வாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். 7-in-1 கன்வெர்ட்டபிள். அதாவது உங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் கம்ஃபர்ட்டை கொடுக்குறதுக்காக வந்து அந்த கன்வெர்ட்டபிள் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ இன்டெலிஜென்ட் கன்வெர்ட்டபிள் எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 0.1 டிகிரி கம்மியாகும் போதே மறுபடியும் அந்த லெவலுக்கு திருப்பி கொண்டு போய் என்ன டெம்பரேச்சர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த லெவலில் கொண்டு நிறுத்திடும். அதனால உங்களோட ஸ்லீப்பிங் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து 60 feet ஏர் த்ரூ மீன்ஸ் 20 மீட்டர் ஏர் த்ரூ இருக்கும். அது அவ்வளோ பவர்ஃபுல் ஆனால் த்ரோ இருக்கும். அதில் டர்போ மோட் போடும்போது ஏஐனால வந்து இப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு வாரம் நமக்கு இவ்வளோதான் கரண்ட் செலவாகும். இப்போ நீங்கள் ஏசி ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நைட் போடுவாங்க, காலையில் வரைக்கும் அது வாரம் ஓடிட்டு இருக்கும். அண்டு ஒரு பவர் கன்சம்ஷன் வந்து அது பாட்டில் போயிட்டே இருக்கும், ஒரு லிமிட் இல்லாமல். பட் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரத்தில் நம்ம ஒரு 5 மணி நேரம் தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம்னா, நம்ம அந்த 5 மணி நேரத்துக்கு டே பிரித்து நம்ம அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் 12 மணிக்கு நைட் ஒரு 10 மணிக்கு போடுறீங்க, 4 மணிக்கு கட் ஆஃப் ஆகணும்னா அது கட் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஏசி ஓடணுங்க நம்ம டிசைட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி